அனைவருக்கும் அன்பின் வணக்கம். கதை கதையாம் குழுவிலிருந்து பூங்கொடி பாலமுருகன். இந்த வாரம் முழுவதும் கூபா ராஜகோபாலன் அவர்களுடைய கதைகளை கேட்க போகிறோம். இன்று நாம் கேட்கக்கூடிய அவருடைய கதை மின்னக்கலை. இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்த ஒரு கதை. ஒரு மத்திம வயதுள்ள ஒரு ஆணுக்கு ஒரு வாலிப வயதில் உள்ள பெண்ணை பார்க்கும்போது ஒரு புதுவிதமான ஒரு உணர்வு தோன்றுகிறது. அது காதல் அல்ல, காமம் அல்ல. அதை கடந்த அவருடைய வாழ்வில் ஒரு திருப்தியான ஒரு எண்ணம் அந்த பெண்ணை பார்க்கும்போதெல்லாம் தோணுது. அந்த உறவு அவரை எப்படியெல்லாம் அந்த வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வச்சுருந்தது அப்படிங்கிறத, அவருடைய மனோநிலையை எப்படி மாற்றியது அப்படிங்கிற கதை தான் மின்னக்கலை. 1938 இந்த கதை வெளியாயிருக்கு. அன்னைக்கு வழக்கத்துக்கு விரோதமாக சோலை புல்கட்டு கொண்டு வந்தா. என்ன சோலை, வீட்டுக்காரிக்கு ஏதாவது உடம்புக்கு சுகம் இல்லையா அப்படின்னு அவனை கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசட்டு சிரிப்பு சிரிச்சுட்டு சோலை நெளிச்சுக்கிட்டே போயிட்டான். ஆனால் என்னோட மனசு சமாதானப்படவே இல்லை. வாழ்க்கையிலையும் உயிரிலையும் ஒரு விதமான ருசியுமே இல்லாமல் போன எனக்கு சாயங்காலம் தினமும் மின்னக்கலையோட அந்த அழகான முகத்தை பார்ப்பது ஒரு ஆறுதலாக இருந்துச்சு. அன்னைக்கு அவள் வராதனால தாங்க முடியாத ஏமாத்தத்தோட வாசலில் போட்டிருந்த கட்டளை போய் படுத்துக்கிட்டேன். ஏங்க, ராத்திரி கரூரில் வெள்ளி ரதமா, நான் பார்த்ததே இல்லை. இப்போவே சாப்பிட்டுட்டா 6 மணி பஸ்ஸுக்கு போகலாம் அப்படின்னு என்னோட மனைவி திண்ணில் நின்றுக்கிட்டு சொன்னா. நீ வேணா யார் கூடயாவது போயிட்டு வா, நான் வரல, எனக்கு என்னவோ மாதிரி இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். ஆமாம்மா, ஒரு நாள் மின்னக்கலையை பார்க்காட்டியும் அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு எரிச்சலோட என்னோட மனைவி சொன்னான். இங்கே பாரு, தாறுமாறா பேசாத, உன் இஷ்டப்படியே நீ செய், ஏன் இஷ்டப்படி நான் செய்கிறேன். வாண்டா, நீங்கள் இல்லாமல் எனக்கு என்ன வச்சிருக்கு கோவிலில் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மனைவி உள்ளே போயிட்டா. அரிசி மில்லும் பஸ்ஸு கொடுமுடியோட அழகையே குலைச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி அந்த ஊரோட அமைப்பும் அடக்கம் அசல் கிராமம் தாரமாக இருந்துச்சு. காவிரி கரையில் இருக்கிற ஒரு ஊர், சுபிட்சமான ஒரு பெரிய அக்ரஹாரம், வனப்பம் கொண்ட நல்ல குடியான தெருக்கள், திம்பான வியாபாரி, ஊரை சுற்றியும் பயிர் பச்சை, தோட்டந்துறவு, மாடு கண்ணு நிறைஞ்ச ஊர், சதா உயிர் ததும்பிட்டு இருக்கிற காவிரி கரை ஒன்னே போதும். கவுண்டர்கள் ஆமாப்பா வரேன்பா அப்படின்னு வார்த்தைகளுக்கு வார்த்தை அப்பா சேர்த்து சொல்கிறது வழக்கம். அதுவும் காலை நேரத்தில் பார்க்கணுமே, குடியான பெண்கள் காப்புகள் ஒலிக்க கையை வீசிட்டு காட்டுக்கு போகிற காட்சி மனசை கவரும். அவங்க நடையிலேயே ஒரு சுறுசுறுப்பு ஊக்கமும் இருக்கும். சோம்பலே இல்லாதவங்க. நவநாகரிக முறைகள் இன்னும் அவங்கள அவ்வளவா பாதிக்கலை. அந்த பெண்கள் தலைமயிரை நல்லா சீவி முடிஞ்சிருப்பாங்க. சில பிராந்தியங்களை செய்கிற மாதிரி மயிரை அள்ளி சொருகிறது கிடையாது. இளம் பெண்கள் கூட ரவிக்க போடுறதில்ல. செட்டிநாடு பெண்கள் போல சேலையை கட்டுறாங்க. ஆனால் உடம்பை சுற்றுனது போக மீதி தலைப்பை இறுக்கி இடுப்பில் சொருகி கொள்ளுவாங்க. எல்லாருமே பொதுவாக நல்ல உடற்கட்டுடையவங்க. முகத்தை போலவே அவங்களுடைய உள்ளமும் தெளிவாக இருக்கும். அவ்வளவா சூதுவாது தெரியாது. சாதாரணமாக பயிர் தொழிலில் அவங்க புலிகள். இடுப்பு கோவணத்தோட இரவு பகரா நிலத்தில் பாடுபடுவாங்க. அவங்க காவிரியும் கிணத்தையும் வச்சுக்கிட்டு 3 போகம் பயிரேற்றி விடுவாங்க. உழவு மாடு இல்லாத கவுண்டனே சாதாரணமாக இருக்க மாட்டான். எனக்கு அந்த ஊரில் ஒரு வீடும் கொஞ்சம் நிலமும் இருந்துச்சு. வடக்க பல வருஷம் சர்க்கார் உத்தியோகம் பார்த்துக்கிட்டு மனைவியை நான் கடைசியாக அங்கே வாசம் செஞ்சோம். குழந்தைகள் இல்லாத குறைய நீக்க என்னோட மனைவி பல ஸ்தல யாஸ்திரிகள் செஞ்சு முடிச்சா. ஏதாவது பொழுதுபோக்க வேண்டுமே. வீட்டில் பல்பட்ட கிடாரிக்கென்று ஒன்றை செல்வமாக வளர்த்துட்டு வந்தேன். அதுக்கு காமுன்னு பேர் வச்சு சதிபதி 2 பேரும் அதுக்கான பணிவிடைகளில் ஈடுபட்டோம். ஊரில் எல்லாருக்கும் என் மேலே ஒரு மதிப்பு மரியாதையும் இருந்துச்சு. ஒரு பஜனை உற்சவம் அப்படின்னா தாராளமாக கொடுத்தேன். அப்படிங்கிறதுனால கிராமத்தில் எனக்கு ஒரு ஸ்தானமும் இருந்துச்சு. ஒரு நாள் சாயந்தரம் கைத்துக்கட்டில் தெருவில் போட்டுக்கிட்டு உக்காந்துருந்தேன். 3ஆம் வீட்டு கணபதியர் விசிறியும் கைமா சேர்ந்தாரு. இன்னைக்கு கட்டாயம் மழை வரும் அப்படின்னாரு. எனக்கு என்னவோ அந்த விஷயத்தில் அப்போ அவ்வளோ சிரத்தை இல்லை. வரலாம் அப்படின்னேன். அப்போது திருவழியாக ஒரு கவுண்டர் பெண் புல்கட்டை எடுத்துக்கிட்டு போனா. புல் நல்லா தலன்னு பச்சை பசேல்னு இருந்தது. அதை எடுத்துட்டு போன பெண் அதுக்கு ஒப்பிடக்கூடிய ஒரு புதுமையோடு இருந்தா. அநாகிரதம் புஷ்பம்
மோவாத மலர் அப்படின்னு துஷ்யந்தன் சகுந்தலையை பற்றி சொன்னது எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. அப்பதான் பூத்த ஒரு புது மலர் மாதிரி அந்த பெண் இருந்தா. எனக்கு 45 வயசுக்கு மேலாச்சு. ஆசை மீசை எல்லாம் நரைச்சு போச்சு. நான் அப்போ பார்த்த அந்த பெண்ணோட சோபையை பார்த்து பிரமித்தேன். அது ஆசையால் கிடையாது. நான் எப்படி அழகும் புஷ்டியும் கொண்ட என்னுடைய காமுவை பார்க்கும்போது ஒரு அன்பான பார்வையோடு பார்த்தேனோ, அதே மாதிரி ஒரு வாலிபன் பார்க்குற கண்ணோட நான் அவளை பார்க்கவே இல்லை. புல்லுக்கட்டு என்ன புள்ள வேலை அப்படின்னு அவளை பார்த்து கேட்டேன். தெருவு நடுவில் சுமையோடு நின்றுட்டு இருந்த இளமையின் வெட்கத்தால் என்னை பார்க்காம பார்வையை ஒரு பக்கமாக செலுத்தினவளா, 1.5 பணமப்பா அப்படின்னா. நான் தனியாக உக்காந்துருந்தா அவள் 2.5 பணம் சொல்லியிருந்தாலும் வாங்கியிருப்பேன். பக்கத்தில் இருந்த கணபதியர் இருக்கிறத உத்தேசித்து விலைய சொல்லுப்புல அப்படின்னு. 1/2 பணத்துக்கு சீரழியுது சார் ஒரு கட்டு அப்படின்னு கணபதியர் சொன்னார். அந்த பெண்ணோட முகத்தில் கோபக்குறி வந்துச்சு. திரும்பி போக எத்தனிச்சா. இந்தா இருப்புல என்ன அவ்வளோ கோச்சிக்கிறியே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அவளை நான் கூப்பிட்டேன். அவளும் லேசாக சிரிச்சுக்கிட்டு 1 பணம் நான் போடுறேன்ப்பா அப்படின்னா. பக்கத்தில் வந்த கணபதியார் 1/2 பணத்துக்கு தானே போட்டுட்டு போவா சார், நீங்கள் சும்மா இருங்க சார் அப்படின்னு. அவர் சொன்னது என் காதில் படவே இல்லை. அவளை பார்த்து நான் மெய் மறந்து போனேன். நடுத்தரமான உயரம், அவள் 17-18 வயசுக்கு தகுந்த உடல் அமைப்பு, கருப்பும் அல்ல சிகப்பும் அல்ல. பக்கத்து பார்வையில் முகமெட்டு ரொம்ப கம்பீரமாக இருந்துச்சு. ஒரு ராணி மாதிரி நிமிர்ந்து நின்றுட்டு இருந்தா. சேலையோட தலைப்பை மடித்து தலையில் போட்டு அதுக்கு மேலே புல்கட்டை வச்சுட்டு இருந்தா. அப்படியே கடிவாளத்தோட இடுப்பில் துடிச்சு நிற்கிற குதிரை மாதிரி நின்னா. சரி ரேலியில் கொண்டு போய் போடு அப்படின்னு சொல்லிட்டு நானும் சில்லறை எடுக்க உள்ளே போனேன். நான் வர்றதுக்குள்ளே கட்டை கீழே போட்டுட்டு தலைப்பை உதறி இடுப்பில் சொருகிட்டு நின்னா. நாளைக்கும் கொண்டாரியா அப்படின்னு கேட்டுக்கிட்டே காசு கொடுத்தேன். ஆகட்டுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெள்ளி மெட்டி ஒலிக்க நடந்து போனான். அடுத்த நாள் அவள் வந்தபோது அவளை சில கேள்விகள் கேட்டேன். உன் பேர் என்னம்மா? என் பேர் மின்னக்கலை அப்படின்னு சுவரில் சாஞ்சிக்கிட்டே வெக்கத்தோடு பதில் சொன்னா. கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகிட்டது அப்படின்னு என்னை பார்த்துட்டு குனிஞ்சிக்கிட்டே தலையாட்டினா. உன் புருஷனுக்கு என்ன வேலை? அவர் ரயில்வேல போட்டுருங்க அப்படின்னு தலை நிமிஞ்சு சொன்னா. 4-5 மாதம் இந்த மாதிரி தினம் புல்லு கொண்டு வந்து போட்டா. மாதம் 4 ரூபான்னு மொத்தமாக பேசிட்டேன். அப்படியே மணல் இல்லாமல் நல்ல புல்லாக கொண்டு வந்து போட்டா. என்னோட மனைவிக்கு என்னமோ அவளை கண்டது முதலே பிடிக்கவே இல்லை. காரணமே இல்லாமல் அவகிட்ட ஒரு அசூசை அவளுக்கு. இத்தினூண்டு புள்ள பிள்ள கொண்டு வந்து போட்டுட்டு ஏமாத்துறா. அவள் பசப்பில் நீங்கள் வாங்கி போட்டேல் மயங்கிட்டேல் அப்படின்னு ஒரு நாள் சொன்னா. என்னடி இப்படி அர்த்தமில்லாமல் பேசுகிற? புல்லா கொண்டு வர்றா, பெரிய கட்டுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அவள் பசப்பறா அப்படிங்கிறியே, அந்த குழந்தைய பார்த்து இப்படி சொல்லலாமா அப்படின்னு நான் சொன்ன பிறகு என்கிட்ட அவளை பற்றி அதிகமாக பேசுறதில்ல. ஆனால் அவளோட மனசில் மட்டும் அந்த எண்ணம் விடவே இல்லை. மின்னக்கலை தினமும் வரும்போது எனக்கு ஒரு மகிழ்ச்சியையும் இளமையும் தினமும் கொண்டு வந்தா. அவளோட மிதப்பான நடையும் மெதுவான குரலும் எனக்கு ஆறுதலாக இருந்துச்சு. என்னோட வாழ்க்கையில் ஒரு மலர் காற்று போல வந்து ஒரு குளுமை கொடுத்தா. என்கிட்ட என்னோட பிரியத்தை யூகிச்சுக்கிட்டவ மாதிரி என்கிட்ட ஒரு மகள் மாதிரி நடந்துக்கிட்டா. தீபாவளிக்கு நான் அவளுக்கு ஒரு சேலை வாங்கி கொடுத்தேன். என்னோட மனைவி 1 வாரம் என் கூட பேசவே இல்லை. என்னடி முட்டாளாக இருக்கிறையே, நமக்கு குழந்தைங்களா குட்டிங்களா? ஒரு ஏழை பொண்ணுக்கு உபகாரம் செஞ்சால் நல்லது தானே. அதை என் தங்க பொண்ணுக்கு செய்யுங்களேன், அவளுக்கு தான் பெத்தவன் பிடிப்பிடியாக செய்யறானே. அதுக்கப்புறம் 15-20 நாள் சோலையே புல் கொண்டு வந்து போட்டான். மின்னக்கலைய கண்ணால் பார்க்காத போது தான் அவளோட தேவை எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. என்னோட வாழ்க்கையில் காலியாக நிரம்பாமல் இருந்த ஒரு இடத்த அவள் பூர்த்தி செஞ்சிட்டா. அவள் என் பார்வையில் இருக்கிறா அப்படிங்கிற திருப்தியே என்னுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்குச்சு. அவளுக்கு ஆதரவாக இருக்கிறோம் அப்படிங்கிற நினைப்பே எனக்கு போதுமானதாக இருந்துச்சு. அவளை காணாமல் எனக்கு இருப்பு கொள்ளலை. ஒருவேளை என்னோட மனைவி ஏதாவது அவளை வராதன்னு தடுத்திருப்பாளோ அப்படின்னு கூட சந்தேகப்பட்டேன். ஒரு நாள் குடியானம் தெரு வழியாக வயலுக்கு போகலாம்னு போனேன். சோள வீடு அங்கே எங்கேயோ இருக்குன்னு தெரியுமே ஒழிய எங்கே இருக்குது தெரியாது. ஒரு தெருமூலை திரும்பி ஒரு குறுக்கு தெருவில் நுழைஞ்சேன். அப்படியே நடுத்தெருவில் நின்றுட்டேன். எதிரில் ஒரு சின்ன வீட்டு முன்னாடி சாணி தொளிச்சு மெழுகி இருந்த மண் தரையில் எங்கேயோ பார்த்துக்கிட்டு படுத்திருந்தா மின்னக்கலை. பக்கத்தில் ஒரு மொட்டை வண்டி இருந்தது. அவளை பார்த்துக்கிட்டு அப்படியே நின்னேன். என்னை அறியாமலேயே என்னோட கண்களில் நீர் நிறைஞ்சுது. அவ கர்ப்பமாக இருக்கா.
அதனால தான் அந்த கோலத்தில் என் முன்னாடி வர வெக்கப்பட்டு தான் தன்னோட புருஷனை அனுப்பியிருக்கா. அப்போது அவளை கலவரப்படுத்த எனக்கு இஷ்டம் இல்லை. ஆனால் திடீர்னு திரும்பி அவள் என்னை பார்த்துட்டா. சட்டுன்னு எழுந்து ஓடி கதவுக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு, வாங்க சாமி வாங்க வாங்க இந்த வண்டியில் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர் வீட்டு சிறுமியை ஜாடை பண்ணி கூப்பிட்டா. அவளை உள்ளே கூட்டிகிட்டு போய் வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு 3 ஒரு ஓலத்தட்டில் வச்சு அந்த குழந்தைகிட்ட கொடுத்து அனுப்புனா. கவண்டம் புல்லுக்கு போயிருக்காரு, இதோ வந்துடுவாரு அப்படின்னு தெருக்கோடி எட்டி பார்த்தா. கொஞ்ச நேரத்துக்குள்ளே சோலையும் வந்துட்டா. என்ன சோலை, என்கிட்ட ஏன் சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்டேன். 2 பேரும் வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு நின்னாங்க. ஏன் சோலை, நீ ஏன் புல்லு பிடுங்க போகிற? ஆமாங்கப்பா, போட்டுற வேலையில் ஒன்றுமே வள்ளிங்க, சின்ன டேசனுங்க. அப்புறம் எப்படி காலட்சேபம் அப்படின்னு ஆச்சரியத்தோட கேட்டேன். நீங்கள் கொடுக்குற 4 ரூபாய் தானுங்க கஞ்சி ஊற்றுது. அட பாவி, என்கிட்ட ஏன் சொல்லலை அப்படின்னு பதச்சு போய் கேட்டேன். நீங்கள் இன்னும் என்னதான் செய்வீங்க? அவள் வீடு கூட கூட்டி பெருக்கலாம்னு சொன்னா. அவன் சொன்னது என் காதில் படவே இல்லை. எனக்கு உயிரில் ஒரு பற்றை ஏற்படுத்தி உற்சாகம் கொடுத்த அந்த மின்னக்களை அவ்வளவு நாளாக அரைவயிறு கஞ்சி குடிச்சு வந்திருந்தா அப்படிங்கிற எண்ணமே என்னை ரொம்ப திடுக்கடை செஞ்சிச்சு. என்னோட குழந்தைய பட்டினி போட்ட குற்றவாளி மாதிரி நான் ரொம்ப வேதனை அடைஞ்சேன். சோலை, உனக்கு உளவேலை தெரியுமா அப்படின்னு திடீர்னு கேட்டேன். நல்லா தெரியுங்க, ஆனால் ஊரில் இடம் இல்லைங்க. சரி, என்னோட பண்ணையாளா இரு. சோலை வெளவெளத்து போனான். அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவன் கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. ஐயா, புள்ளக்குட்டியெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு கும்பிட்டா. எனக்கு புள்ளையும் கிடையாது, குட்டியும் கிடையாது, எல்லாமே மின்னக்கலை தான் அப்படின்னு முகத்தை மறுபக்கம் திருப்பிக்கிட்டு சொன்னேன். மின்னக்கலையோட முகத்தை பார்க்க வெட்கி சொல்லிக்கலாமையே விற்றுன்னு கிளம்பி வீடு வந்து சேர்ந்தேன் அப்படின்னு இந்த கதையை முடிச்சிருப்பாங்க. அழகான உறவுக்கு ஒரு பெயர் தேவையில்லை. ஒரு மகள் மாதிரி நினைக்கிறாரு. அந்த பற்று, அந்த பிரியத்திற்கு அவர் பெயர் வைத்து கொள்ளவில்லை. ரொம்ப அழகான கதை. இவருடைய கதைகளை வாசித்து பாருங்கள். மிக மிக வாசிப்பிற்கு உகந்ததாக இருக்கும். வேறொரு கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம்.